ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம் டெஸ்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக்ல போகலாம். சிஸ்டம் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஓவராலா ஒரு ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹோலா ஒரு ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்றது தான் என்னதுன்னா சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம் இஸ் அ ஹோல் இஸ் டெஸ்டட் டு அன்கவர் ரெக்யர்மெண்ட்ஸ் எரர். அதாவது இது எதுக்காக அப்படின்னா ஹோலா நம்ம செக் பண்ணும் போது என்ன தெரிய வரும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு தப்பு விட்டுருக்கோமா, நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் படி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் வெரிஃபைஸ் என்னென்னலாம் வெரிஃபை பண்ணும் அப்படின்னா ஆல் சிஸ்டம் எலமெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதாவது எல்லாத்தையும் கம்பைண்டா போட்டு நம்ம ஃபைனலா செக் பண்ணும்போது அப்ப அதுல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஓவரால் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் அச்சீவ்டு. ஓவராலா அந்த சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு, அது ஒரு பக் எதுவும் வருதா, எங்கேயாவது ஒரு இடத்துல நெட்வொர்க் ஃபிளக்சுவேஷன் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றது. ஸோ அச்சீவ் ஆகும் அப்படின்னா ஸோ இதுல ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சிஸ்டம் டெஸ்டிங்ல. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங், செகண்ட் ஒன் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த ரெண்டு டாபிக்கை பத்தி டீடைல்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது. இப்போ இன்டகிரேஷன்னாலே பொதுவான மீனிங் என்னதுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கறது தான் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூனிட் டெஸ்டிங்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா யூனிட்ஸா டெஸ்ட் பண்ணிருப்போம், ப்ரோக்ராம் யூனிட்ஸா டெஸ்ட் பண்ணிருப்போம். ப்ரோக்ராம் யூனிட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோலயே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு யூனிட்ஸ்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ ஒரு யூனிட்டா ஒரு ஃபங்க்ஷனா நம்ம செக் பண்ணிக்கிட்டே வருது. அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டகிரேஷன் டெஸ்டிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ், இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் ஆர் கம்பைன்ட். அதாவது ஒவ்வொரு தனி மாடியூல்ஸா இருக்கும் டெஸ்ட் பண்ணிருப்போம், அது யூனிட் டெஸ்டிங். அப்ப அந்த தனி மாடியூல்ஸை பூராத்தையும் கம்பைன் பண்ணி குரூப்பா செக் பண்றது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் டெஸ்டிங் இஸ் டு ரெகக்னைஸ் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் மாடியூல்ஸ். இதுல இந்த டெஸ்டிங்கோட மெயின் எய்ம், அல்டிமேட் எய்ம் என்னன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் இன் பிட்வீன்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கா, அது எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கறது செக் பண்றது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் என்ஷூர்ஸ் மாடியூல்ஸ் ஆர் ஒர்க் டுகெதர் ப்ராப்பர்லி. எல்லா மாடியூல்ஸும் தனியா டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம கடைசியா அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போகும் போதும் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஷூர்ஸ் தட் நியூலி ஆடட் காம்பனன்ட்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட். இப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல, இப்போ நம்ம திடீர்னு ஏதோ ஒரு புது மாடியூல் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாடியூல் வந்து வேற ஏதாவது ஒரு எந்த ஒரு மாடியூலையும் அஃபெக்ட் பண்ணாம இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். பிளஸ் சாஃப்ட்வேர், இந்த டெஸ்டிங்கை யார் பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது டெஸ்டிங் டீம் தான் அப்படி சொல்லுவாங்க. திஸ் டெஸ்டிங் டேக்ஸ் பிளேஸ் வைல் த ப்ராஜெக்ட் இஸ் இன் டெவலப்மெண்ட். அதாவது இந்த டெஸ்டிங்ல எப்ப நடக்கும், எப்ப அக்கர் ஆகும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆல் ஓவர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ப்ராஜெக்ட் ஆன் தி ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கும் போதே, அதாவது டெவலப்மெண்ட் ஆன் ப்ராசஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கும் போதே இந்த டெஸ்டிங்லாம் நடக்கும். ஸோ இதுல 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, டாப் டவுன், பாட்டம் அப் அண்ட் சாண்ட்விச் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நான் சொன்னதை வந்து ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக போட்டிருப்பேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் நம்ம இருக்கக்கூடிய டெஸ்டிங்ஸ் யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேட் டெஸ்ட் என்ன, சிஸ்டம் டெஸ்ட், அக்செப்டன்ஸ் டெஸ்ட். ஸோ இது யூனிட் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் நான், ஒரு யூனிட் பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் செக் பண்ணுறேன். அதனால தான் இங்கே என்னன்னா சோர்ஸ் கோடை மட்டும் செக் பண்ணுற மாதிரி இங்கே போட்டிருக்கோம். ஸோ சோர்ஸ் கோடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாக செக் பண்ணும், இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறது யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா. ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சோர்ஸ் கோடுக்குள்ள நீங்கள் தனித்தனியாக பிடிச்சிருப்பீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன்னாக்கி ஒரு சிஸ்டமா நீங்க உருவாக்குவீங்க. அதாவது அது தனித்தனியா இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டா உருவாக்குவீங்க. அந்த மாதிரி உருவாக்குனதுக்கு அப்புறமா இன்டகிரேஷன் டெஸ்ட் நடக்கிறது. சிஸ்டம் டெஸ்ட்ங்கிறது ஓவராலா இந்த பர்டிகுலர் எல்லா மாடியூல்ஸையும் சேர்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாடியூல்ஸுக்கு தனியாக ஏபிஐஸ் ஏதாவது சர்வீசஸ் இருக்கலாம். இந்த மாடியூல்ஸ் வந்து டிபியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த டேட்டா பேஸ், அப்புறம் அதர் தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ், இது எல்லாமே உங்கள் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் ஆகும், ஒரு ஹோல் ப்ராஜெக்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஃபைனலாக ஓவரால் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ட் யூசரோட வியூல அது எப்படி இருக்குங்கிறத வச்சு டெஸ்ட் பண்றது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா டாப் டவுன் அப்ரோச். ஃபர்ஸ்ட் டாப் டவுன் அப்ரோச் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ டாப் டவுன் இன்டகிரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபாலோட் பை ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன். அதாவது டாப் டவுன்ங்கிறது எப்படின்னா அதோட ஃப்ளோ வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ல அதோட ஃப்ளோ இருக்க போகுது. ஸோ அதோட ஸ்டார்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன், மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ it follows the control flow. Top down integration requires the use of program steps. இப்போ
இந்த டாப் டவுன் அப்ரோச் வந்து ப்ரோக்ராம் ஸ்டப்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஸ்டப்ஸ்னா என்னன்னு சொல்றேன், இன்னொன்று இருக்கு அதே மாதிரி டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் நான் என்னங்கிறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ப்ரோக்ராம் ஸ்டப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டு சிமுலேட் த எஃபெக்ட் ஆஃப் லோயர் லெவல் ரொட்டீன்ஸ். டு சிமுலேட் த எஃபெக்ட் ஆஃப் லோயர் லெவல் ரொட்டீன்ஸ். இப்போ எப்படின்னா இப்போ ஸ்டப்னா இப்போ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க இருக்கிறதே பார்த்துக்கோங்க. இங்க எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட் நமக்கு என்னதுன்னா லாகின் பேஜ் இருக்கு. அந்த லாகின் பேஜ்ங்கிறதுல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்து அந்த லாகின் பேஜ் எதை பேஸ் பண்ணிருக்கு, அட்மின் பேஜை பேஸ் பண்ணிருக்கு. அதாவது லாகின் பேஜ்னா நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அது கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய பேஜ் என்ன பேஜ், அட்மின் பேஜ். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட். ஆனா இப்போ டெவலப்பர் வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், இன்டகிரேஷன் டெஸ்டிங் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ப்ராஜெக்ட் வந்து ஆன் டெவலப்மெண்ட்ல இருக்கும் போது பண்ணக்கூடிய விஷயம் சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து டெவலப்பர் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவல் டெவலப்மெண்ட் நான் இப்போதைக்கு நான் வந்து லாகின் பேஜ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? அப்போ லாகின் பேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவை, அந்த லாகின் பேஜ் லாகின் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சர்டன் ப்ராசஸ் நடக்க போகுது. அப்போ அந்த பேஜ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, மீன் அந்த மாடியூல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுக்காக அதை டெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டம்மியா ஒரு அட்மின் பேஜ் கிரியேட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக லாகின் பேஜ் அட்மின் பேஜ் இருக்கேன். ஸோ டம்மியா ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டம்மியா கிரியேட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாகின் பேஜ் வந்து அதாவது இந்த லாகின் பேஜ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போது, இந்த அட்மின் பேஜை பேஸ் பண்ணியிருக்க போது. அதாவது அந்த லாகின் பேஜுக்கு அடுத்த ப்ராசஸ், லாகின் பேஜ்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய, அதாவது அப்ப இந்த டம்மி அட்மின் பேஜுங்கிறது என்னது, கால்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்டப்னா என்னதுன்னா கால்டு ப்ரோக்ராம்னு சொன்னாலும் ஸ்டப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டப்ஸ். இது வந்து டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல மெயின் மாடியூலுக்கு கீழே 3 சப் மாடியூல்ஸ் இருக்கு. கெட் மாடியூல், ப்ராசஸ் மாடியூல், புட் மாடியூல் இருக்கு. ப்ராசஸ் மாடியூலுக்கு பேஸ் பண்ணி சப் மாடியூல் 1, சப் மாடியூல் 2 இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒரு டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி எழுதணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதை டெஸ்ட் பண்ணுவோம், டாப் டவுன் அப்ரோச்ல மெயின் ப்ரோக்ராம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனை தான் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ டெஸ்ட் மெயின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் மெயினை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீழே அதுக்கடுத்து அந்த மெயினை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 3 மாடியூல்ஸும் எனக்கு தேவை. அது கம்ப்ளீட்டா இருந்தால் தான் என்னால் டெஸ்ட் பண்ண முடியும். அப்போ கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டப் கிரியேட் பண்ணணும். அந்த 3 மாடியூலுக்குமே நான் ஸ்டப் கிரியேட் பண்ணணும். அதனால ஸ்டப்ஸ் ஃபார் கெட், ப்ரோக்கு, புட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ப்ராசஸ் என்ன, இந்த மாடியூல டெஸ்ட் பண்ண போறேன் ஃப்ளோ படி வரும்போது. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த மாடியூல செக் பண்ணும்போது ஆட் கெட். ஸோ ஆட் கெட்னு பண்ணிட்டு கெட்னா என்னது, இன்புட் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க மாடியூல் நேமுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நான் அங்கே வாங்கி நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்னது மறுபடியும் மெயின் கெட், இந்த 2 ப்ராசஸ் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ்க்கு கீழே ப்ராசஸை பேஸ் பண்ணி சப் 1, சப் 2 அப்படின்னு 2 மாடியூல்ஸ் இருக்கு. அப்போ அதுவுமே நான் இன்னும் டெவலப் பண்ணி முடிக்கல அப்படின்னா அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டப் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட் ப்ராசஸ், அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சப் 1, சப் 2க்கு ஸ்டப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த் வந்து புட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் எதை பண்ணணும், மெயினை பண்ணணும், கெட், ப்ராசஸ், புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் சப் 1. அப்போ இப்போ சப் 1 இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எந்தெந்தெல்லாம் வரும், மெயினை டெஸ்ட் பண்ணுவோம், கெட்டை டெஸ்ட் பண்ணுவோம், ப்ராசஸ், புட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா சப் 1 வரைக்கும் வந்துடணும். இதுதான் வந்து அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதோட கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறது இதுதான். அப்போ ஏதாவது மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா இந்த 3 கெட்டு, ப்ராசஸ், புட்டுங்கிறது ரன் ஆகும். ப்ராசஸ் ரன் ஆகும்போது சப் 1 ரன் ஆகும். தட்ஸ் இட். அதே மாதிரி ஆட் சப் 2க்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச்சை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இதனுடைய அட்வான்டேஜஸ். இப்போ இந்த டாப் டவுன் அப்ரோச்சோட அட்வான்டேஜ் என்ன, டாப் டவுன் அப்ரோச் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்சியா இருக்கும். கன்சிஸ்டன்சினா என்னதுன்னா இப்போ நம்ம அதோட கண்ட்ரோல் ஃப்ளோ பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஒவ்வொரு கீழே சப் மாடியூல்ஸையும் செக் பண்ணும்போது அது மறுபடியும் எங்கிருந்து வரும், மெயின் மாடியூல்ல இருந்து அதனுடைய ஃப்ளோ வழியா வரும். ஸோ அப்போ அதனுடைய செக்கிங் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கும். பிளஸ் இதோட டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸா கன்சியூம் பண்ணும். அப்புறம் மேஜர் ஃப்ளோவை பூரா டிடெக்ட் பண்ணிடும். மேஜர் ஃப்ளோனா கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபுல்லா வருது, ரிப்பீட்டடா கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால அதனுடைய மேஜர் ஃப்ளோஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிடும். இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய ஸ்டப்ஸ் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி வரும். பிளஸ் இயர்லி ரிலீஸுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. அதாவது வேகமா நம்ம இந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த அப்ரோச் வந்து சூட்டபிளா இருக்காது. ஸோ அதே மாதிரி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து லேட்டா டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்டப்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதெல்லாம் டம்மியா கிரியேட் பண்ணிருப்போம். அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பாட்டம் அப். இப்போ பாட்டம் அப் இஸ் அ ட்ரெடிஷனல் ஸ்ட்ராட்டஜி. இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா அப்வர்ட்ஸா இருக்கும், டவுன் டு டாப்ல போகும்.
பாட்டம் டு அப் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பாட்டம் அப் இன்டகிரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன டெஸ்டிங் இருக்கும், யூனிட் டெஸ்டிங் இருக்கும், சப்சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் டெஸ்டிங் தி என்டையர் சிஸ்டம். டெஸ்டிங் தி என்டையர் சிஸ்டம் ஒன்றும் சிஸ்டம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கவரிங் எரர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ். ஒவ்வொரு மாடியூல்ஸ்லையும் என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குங்கிறத இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணிடும். பிளஸ் சப்சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா வெரிஃபை த ஆபரேஷன்ஸ் ஆஃப் தி இன்டர்ஃபேசஸ் பிட்வீன் மாடியூல்ஸ். ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேசஸ்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். இது என்ன பண்ணும்னா ஹோலா எல்லா சிஸ்டத்தையும் செக் பண்ணிடும். ஹோலா எல்லா சிஸ்டம்னா அதுல இன்டர்ஃபேசஸ் இல்ல டெசிஷன் லாஜிக் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க, இல்ல கண்ட்ரோல் ஃப்ளோ ஏதாவது வச்சிருந்தீங்க, இல்ல அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி எவ்வளவு, ஒரு டேட்டா பேஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, பிளஸ் ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டைம் ஒரு நம்ம கொரி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி அதோட ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு எக்ஸிக்யூஷன் டைம் எடுத்துக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறது சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ இந்த 3 டெஸ்டிங்கும் எதுல இருக்கும் அப்படின்னா பாட்டம் அப் இன்டகிரேஷன்ல இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த பாட்டம் அப் இன்டகிரேஷன் நம்ம எப்படி டாப் டவுன் இன்டகிரேஷன்ல ஸ்டப்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி பாட்டம் அப் இன்டகிரேஷன்ல ஒரு கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிரைவர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல வந்து அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ இதுல எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட் லாகின் பேஜ், அட்மின் பேஜ். அதாவது இப்போ நான் இந்த இதுல நான் ஸ்டப்புக்கு சொல்லும் போது லாகின் பேஜ் நான் டெவலப் பண்ணிட்டேன், ஆனா அட்மின் பேஜ் என்ன பண்ணல. இப்போ இதுலயே வந்து நான் அட்மின் பேஜ் நான் டெவலப் பண்ணிட்டேன், ஓகேவா, ஆனா நான் லாகின் பேஜ் டெவலப் பண்ணவே இல்லை. அட்மின் பேஜ் இருக்கு, ஆனா லாகின் பேஜ் டெவலப் பண்ணவே இல்லை. அதோட காலிங் ப்ரோக்ராமை நான் டெவலப் பண்ணல. அப்ப அந்த காலிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு டம்மி மாடியூல கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு டம்மி கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, அது பேர் தான் என்னதுன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டப்னா என்னதுன்னா கால்டு ப்ரோக்ராம், டிரைவர்னா என்னதுன்னா காலிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எரர்ஸையும் நம்மளால ஈஸியா ஐசோலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒவ்வொரு மாடியூலும் யூனிட்டா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எல்லா மாடியூல்ஸையும் லிங்க் பண்ணி அதை ஒரே ரன்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுல வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் நம்மளுக்கு உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகும், பிளஸ் டைம் கன்சம்ஷன் லெஸ்ஸா இருக்கும். டெஸ்ட் கண்டிஷன்ஸை பூராமே நம்ம ஈஸியா நம்மளால கிரியேட் பண்ணிட முடியும். ஆனா இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா செவரல் டிரைவர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், டேட்டா ஃப்ளோவை இதுல லேட்டா டெஸ்ட் பண்ணுவோம், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அதுல லேட்டா டெஸ்ட் பண்ணணும். இதுல வந்து என்னன்னா டேட்டா ஃப்ளோவை அதுல ஃப்ளோ வந்து மேஜர் ஃப்ளோவோட டிடெக்ட் பண்ணிடுவோம்னு வந்துடும் டாப் டவுன்ல. ஆனா பாட்டம் அப்ல வந்து டேட்டா ஃப்ளோ வந்து நமக்கு லாஸ்டா தான் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுவும் இயர்லி ரிலீஸுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தேர்ட் டெக்னிக் சாண்ட்விச் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டகிரேஷன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹைபிரிட் டெஸ்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சாண்ட்விச்ல வந்து 2 அப்ரோச்சையுமே ஃபாலோ பண்ணும், டாப் டவுனையும் ஃபாலோ பண்ணிக்கும், பாட்டம் அப்பையும் ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ இதுல வந்து 3 லேயர்ஸா வியூ ஆகும். என்னென்ன அப்படின்னா டாப் டவுன், பாட்டம், மிடில் லேயர் அப்படின்னு இதாகும். இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா M1ங்கிறது டாப், M5, M6, M7ங்கிறது பாட்டம், M2, M3, 4ங்கிறது மிடில் இருக்கக்கூடிய லேயர்ஸ். அப்ப இந்த லேயர் வைஸா அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுல ரெண்டுமே நடக்கும், டாப் டவுனும் நடக்கும், பாட்டம் அப்பும் நடக்கும். ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது ஃபுல்லாமே இன்டகிரேஷன் டெஸ்டிங் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த டெஸ்டிங் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது கஸ்டமர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஓவராலா ப்ராடக்ட் எல்லாமே முடிச்சு நம்ம எந்த கஸ்டமர் நம்மகிட்ட ப்ரொபோசல் கொடுத்தாங்களோ, ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இதை கொடுப்போம். லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கொடுப்போம். ஒன்ஸ் அவங்க இதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் பக்ஸ் வருதா, எதுவும் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம இன்ஃபிளெக்சிபிளா இருக்கா, இல்லை இன்கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டு டிட்டர்மைன் இது எதுக்காக அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ்க்கு போகலாமா வேண்டாமா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்போ கடைசியா ஃபைனலா யூசர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரிலீஸுக்கு போகலாமா வேண்டாமா, டெலிவரிக்கு போகலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்றதுக்காக. பிளஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் அந்த நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்றது இருக்கும். பிளஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகுது, ஒரு பேஜை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகி வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. பிளஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா அட் அ டைம்ல நான் n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி அதை லோட் அது தாங்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றது. ஸோ இந்த 3மே என்ன பர்பஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா
நம்ம அவங்க கேட்டிருக்க ரெக்யர்மெண்ட்ஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக இந்த 3 பர்பஸஸ் யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்ட் will add the test cases developed during unit testing and integration testing. இப்போ இதுக்குன்னு தனியா டெஸ்ட் கேசஸ் வந்து புதுசா எழுதுவாங்க பிளஸ் என்னவும் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூனிட் டெஸ்ட் பண்ணும் போதும் இன்டகிரேஷன் டெஸ்ட் பண்ணும் போதும் சில டெஸ்ட் கேசஸ் எழுதியிருப்போம். அந்த டெஸ்ட் கேஸையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அது போக அப்பார்ட் ஃப்ரம் அந்த அது போக புதுசா ஏதாவது அடிஷனல் டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணணும்னாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் கவரேஜ் அனலைசர், அப்புறம் டைமிங் அனலைசர், ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கவரேஜ் அனலைசர், டைமிங் அனலைசர், கோடிங் ஸ்டாண்டர்ட் செக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெஸ்ட் கவர் அனலைசர் அப்படிங்கிறது கவரேஜ் அனலைசர் அப்படிங்கிறது என்னன்னா இது எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும், இந்த டூல் வந்து எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல நிறைய கண்ட்ரோல் பார்த்துருக்கோம். அப்ப அந்த கண்ட்ரோல் பார்த்துக்கு எல்லாத்துக்குமே டெஸ்ட் கேஸ் கொடுத்து செக் பண்ணுவோம். அதாவது n நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் நம்ம கொடுப்போம், n நம்பர் ஆஃப் வேல்யூஸை கொடுத்து செக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல 1 2 3 கொடுத்துருவேன், அடுத்த டெஸ்ட் கேஸ்ல 4 5 6 7 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்புட் வேல்யூஸ் சாம்பிள்ஸை நம்ம மாத்திக்கிட்டே போவோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அது ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்லயும் என்ன ஃப்ளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அது டெஸ்ட் பண்ணாது. என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்றாங்களோ அந்தந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமிங் அனலைசர். இந்த டூல் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா சோர்ஸ் கோட்ல நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்குது, ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் செக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் செக்கர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல கஸ்டமரோட ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைன்னா டெவலப்பர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அப்ப டெவலப்பர் ரிலேட்டடானா இப்ப நான் வந்து ஒரு டெவலப்பர் என்னோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் கோட் பண்ணலாம், இல்ல கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கோட் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கஸ்டமர்ஸ் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி வைங்க, நாங்களே ஏதாவது மாத்தோம்னா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு சிஸ்டம் டெஸ்டிங்ல வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னது அப்படின்னா ஃபார்மல்